அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, முதலாம் உலக போரில் உஸ்மானிய கிலாஃபத்தை என்கேஜ் பண்ணணும். அவங்களாம் அதில் பிஸியாக வச்சிருக்கணும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜெருசலம் அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக சும்மா போய் போர் தொடுக்க முடியாது, காரணமே இல்லாமல் போய் அங்கே போர் தொடுக்க முடியாது. ஏன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு நட்பு நாடுகள் இருந்தது. உஸ்மானிய கிலாஃபத்துக்கு நட்பு நாடுகள் அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருந்தது, நிறைய சின்ன சின்ன நாடுகள் வேற வேற நாடுகள் இருந்தது. அது இல்லாமல் இவங்களுடைய ஆர்மியும் ரொம்ப பெருசு. ஸோ போர் ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னா 4-5 நாடுகள் சேர்ந்து தாக்கணும். வெறும் பிரிட்டன் தாக்கிச்சு அப்படின்னா இந்த போர்ல என்ன ஆயிரும், பிரிட்டன் தோத்துரும் உஸ்மானிய கிலாஃபத்துக்கிட்ட. ஸோ அதனால இவங்க சூழ்ச்சி என்ன பண்றாங்க, அதான் இவங்களுடைய சூழ்ச்சி தானே எல்லாமே. இந்த 9/11 எடுத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குறாங்க. ஒரு காரணம் இல்லாமல் ஆப்கானிஸ்தான்ல இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு, எங்களுக்கு இவங்க இருக்கிறது பிடிக்கல, அதனால இவங்களை நீக்க போறோம் அப்படின்னா உலகம் வந்து ஒத்துக்காது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும். அப்போதான் மக்கள் எல்லாருமே வந்து அவர்களை அடிச்சு கொள்றதை வந்து நியாயப்படுத்தி அதை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் சதாம் ஹுசேன் விவகாரத்திலையும் என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசேன் வந்து எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு வந்து பிசினஸ் டீலிங் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி அவரை கொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு மாஸ் வெப்பன் வச்சிருக்காரு, உலக மனித குலத்திற்கு தீங்கு இழைக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அதன் காரணமா முஸ்லீம்கள் எல்லா இடத்துலையும் ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, போருக்கு வந்து தொடுக்கிறாங்க. ஸோ அதே இவங்களுடைய ஸ்டைலே ஒண்ணுதான், பொய், பித்தலாட்டம், ஏமாத்து. அதுதான் தஜ்ஜாலுடைய குவாலிஃபிகேஷனும். தஜ்ஜாலுங்கிறவனே என்ன பொய்யன் தானே, அப்போ அவனுடைய பொய் சாதாரண பொய்யா இருக்காது, பிரம்மாண்டமான பொய்களா இருக்கும். ஒரு வந்து இந்த போர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில், பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த போர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. போர் தொடங்குறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா நாடு இருக்குல்ல, ஆஸ்திரியா அப்படிங்கிற அந்த நாட்டுடைய அவருடைய அந்த இளவரசர் இருக்கிறார் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படிங்கிறவர், அவரையும் அவருடைய மனைவியும் வந்து சுட்டுக்கொள்கிறாங்க. சுட்டுக்கொள்ளிட்டு அதை சுட்டுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாட்டை சார்ந்தவர். அப்போ அந்த நாட்டுகளில் வந்து அவர் அங்கே போகிறாரு. அந்த நாட்டில் வந்து இவங்க 2 பேருக்கு மத்தியில் முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு சப்போர்ட்டாக இன்னொரு நாடு, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு நாடுன்னு சொல்லி நான் செய்யலை அப்படிங்கிறது, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் தான் கொன்னீங்க ஒத்துங்க. அந்த கொலைகள் பண்ணுறது இவங்க தான் பேக்ரவுண்டில். அதான் சொல்கிறேன், இவங்க வந்து மனசாட்சி, தயவு தாட்சணை இவங்க எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நியாயம் தர்மம் எதையுமே பார்க்க மாட்டாங்க, பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க, காலில் விழுவும் தயங்க மாட்டாங்க, கழுத்தை பிடிக்கவும் தயங்க மாட்டாங்க. உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான மனிதர்கள். இதைத்தான் நல்லா சொல்கிறோம், இவர்கள் ஃபசாது செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு. ஒரு காலத்தில் நாடோடிகளாக இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டிகளாக இருந்தவர்கள் வெளி உலகத்தை வந்த உடனே அறிவை வளர்த்துக்கிட்டு நவீன டெக்னாலஜின் மூலமாக நிறைய தவறுகளை ஹைடெக் தவறுகளாக அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது மனசாட்சி இல்லாத ஒரு மிருகங்கள் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து நவீன ஆயுதங்கள் கிடைச்சதுன்னா என்ன பண்ணும், அதை வந்து செய்யமாக ஒரு போலியாக ஒரு நாட்டுடைய தலைவரை கொண்டு, வேணும்னு இவர்களாக ஒரு நாட்டுடைய தலைவரை கொண்டு பழியை கொண்டு போய் ரஷ்யா மேலே போட்டு ரஷ்யாவுக்கு சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உஸ்மானிய கிலாஃபத் வரும். ஸோ அந்த நேரத்தில் உஸ்மானிய கிலாஃபத்துடைய படைகள் எல்லாமே முதலாம் உலக போரில் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் இவங்களை போரில் தள்ளுறாங்க. இந்த போர் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நடக்குது. மிக கொடூரமான மனித கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த போரில் என்ன ஆகிறாங்க, சாகுறாங்க. இந்த போர் தான் வந்து உலகம் வந்து பார்க்குது. பீரங்கிகள், துப்பாக்கிகள், கன் மிஷின்கள், இந்த மாதிரியான வெடிமருந்துகள், வான்வெளி தாக்குதல், இதெல்லாம் வந்து முதலாம் உலக போரில் தான் உலக வரலாறே பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான போரே எதுக்காக நடந்ததுன்னா இத்துலூண்டு ஜெருசலத்துக்காக தான் நடந்தது. இதுதான் உண்மை. அப்போ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா உஸ்மானிய கிலாஃபத் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, போரில் வந்து பிஸியாக இருக்குது. இந்த போரில் இவங்க பிஸியாக இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காவுடைய ஒரு கவர்னராக வந்து ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷரீஃப் அல் ஹுசைன் பின் அலி அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து மக்காவுடைய கவர்னராக இருக்கார். இவர் வந்து 1908 நியமிக்கப்படுறார். அதாவது இந்த முதலாம் உலக போருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பதவியில் அவர் வந்து உஸ்மானிய கலீஃபா மூலமாகவே நியமனம் செய்யப்படுறார். ஏன்னா ஒரு கலீஃபா அப்படின்னா கலீஃபா வந்து தலைநகரத்தில் தான் இருப்பார். மற்ற சின்ன சின்ன பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கவர்னர்கள், ஆளுநர்கள் தான் இருப்பாங்க. உமர் லியானோ அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பகுதிக்கு ஆளுநராக வந்து சாத் பின் அபி வக்காஸ் லியானோ இருப்பாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் இருப்பாங்க இல்லையா, அதே பேட்டர்னில் தான் இவங்களும் வச்சிருந்தாங்க. வெறும் ஆளுநர்களை அந்தந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கிற அந்த ஆளுநரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய உளவாளிகள் வந்து சந்திக்கிறாங்க. அதுல ஒரு உளவாளி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவன் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு சொல்லி அவனை வந்து இன்னைக்கும் வந்து அவனை புகழ்வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் உலகத்துடைய உயரங்களை தொற்றுக்குன்னா அதுக்கு காரணம் கிலாஃபத் வீழ்ந்தது. அந்த கிலாஃபத் வீழ்த்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவன் யாரு, இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியாங்கிறவன். இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அவங்க சினிமாவை கூட எடுத்து அதை வெளியிட்டு இருக்காங்க. அதை நான் தமிழ்ல தேடி பார்த்தா கிடைக்கல, அது வந்து இங்கிலீஷ்ல தான் டப்பிங், இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியாங்கிறவன் வந்து இவர்கிட்ட வந்து டீல் பேசுறான். அதாவது நீ வந்து ஏன் உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே நீ ஏன் ஒரு ஆளுநராக இருக்கணும், ஏன்னா ஹரம்ங்கிறது உன்னுடைய பூர்வீக சொத்து. இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த ஆளுநர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் நல்லது மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா நூஹ் நபியுடைய நேரடி வாரிசு கூட என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை வந்து அவங்க ஏற்றுக்கல. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கூட என்ன பண்ணல, இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஸோ அது மாதிரி வந்து நல்லவங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நல்லவங்களுடைய வம்சாவளியும் நல்லவங்களா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதில் வர ஒரு ஆள் தான் யாரு, அவர் வந்து ஹாஷிமி
அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிம் பனு ஹாஷிமை சார்ந்தவங்க இல்லையா, இவரும் வந்து ஹாஷிமி குலத்தை சார்ந்தவர். இந்த ஹாஷிமி குலத்தை சார்ந்தவருக்கு போய் என்ன சொல்லப்படுது, நீ வந்து ஏன் வந்து உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களே வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ணி நீங்களே கண்ட்ரோல் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது போர் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல 1914 போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாருன்னா போர் நடக்கிற இந்த சூழ்நிலையில இங்க இருந்து கிளர்ச்சி பண்றாரு. அதாவது ஒரு காலத்துல வந்து அந்த நஜ்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வஹாபி கூட்டணி வந்து கைப்பற்றிச்சு இல்ல ஹிஜாஸ் அரபுடைய நிர்வாகங்களை, அது மாதிரி வெளியிலிருந்து வராம இப்போ வேலையே பயிர மேயுது அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து நடக்குது. அப்போ இவரே கிளர்ச்சி பண்ணும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, உஸ்மானிய கலீஃபா வந்து இவரோட வந்து சண்டைக்கு வரல, நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சமா இருக்கிறீங்க, நீங்களே நிர்வாகத்தை ஹரமுடைய நிர்வாகம் வச்சீங்க, ஏன்னா எனக்கு அங்க மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்கு, முதலாம் உலகப் போர் சொல்றாங்க, நவீன ஆயுதங்கள் இப்பதான் பாக்குறாங்க, அதுல வந்து உஸ்மானிய கிலாஃபத்து நில குலைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீங்களே இதை வச்சிங்கன்னு சொல்லி அவர் விட்டுறாரு. அவர் விட்டுட்டு ஹரமுடைய நிர்வாகம் நீங்களே வச்சிங்க, எனக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா அந்த தர்கா மாதிரி அந்த மாதிரியான சிந்தனைகள் அவங்க இருந்தாங்க இல்லையா. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடைமை பொருட்கள் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ட்ரெஸ், அவங்களுடைய கைத்தடி, அவங்களுடைய செருப்பு, அவங்களுடைய முடி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது இல்லையா, அந்த பொருட்கள்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பொருட்கள் வந்து ட்ரெயின் மூலமாக எடுத்துட்டு எங்க போயிட்டாங்க, துருக்கியில போயிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நினைவு சின்னங்கள்லாம் எங்க இருக்கு, மக்கால இருக்காது, துருக்கியில தான் இருக்கும். டாப் காப்பி மியூசியம் இருக்கு இல்லையா, அதுல தான் வச்சிருக்காங்க. துருக்கி தன்னுடைய அந்த பொக்கிஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹரமை வந்து கொடுத்துட்டாங்க, இந்த நிர்வாகத்தை நீங்களே வச்சீங்க அப்படின்ட்டு. அப்ப இவர் கிளர்ச்சி பண்றாரு இல்லையா, இப்ப இந்த கிளர்ச்சி வந்து சரியானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பார்வையில் மிகவும் தவறான கிளர்ச்சி. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால என்ன உபதேசம் செஞ்சாங்க, உங்களுக்கு கருப்பு நிற அடிமை அபிசீனிய அடிமை ஒருத்தர் அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு இருங்க, அவரிடத்துல பையத்தை முறிக்காதீங்க, அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வந்து எப்படி ஒரு துருக்கியருக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பண்றார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு நேராக மோதக்கூடிய ஒரு விஷயம், புரியுதுங்களா. அப்ப இது வந்து தவறான விஷயம், அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா சொன்ன அறிவுரைகள் மட்டுமே இந்த சமுதாயம் பின்பற்றி இருந்தா கூட இந்த அளவுக்கு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்காது. நாம் 5 பைசா தேராத நாம கூட மரண தருவாயில முக்கியமான விஷயங்களை தான் உபதேசம் பண்ணுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டே போறாங்க, விரைவில் அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் என்னை அழைக்கலாம், நானும் பதில் அளிப்பேன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. சில உபதேசங்கள் சொல்றாங்க, அதுல சில உபதேசங்கள் என்னென்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி அரபி அஜமி இதெல்லாம் இந்த ஃபித்னாக்குள்ள நீங்க வராதீங்க, இனவெறிக்குள்ள வராதீங்கன்னு. இந்த இனவெறிங்கிற இந்த கான்செப்ட் தானே இப்போ இதை வீழ்த்துச்சு, இவன் நாம அரபி இவர்கள் அஜமி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்ச தவறுங்கிறதுனால இன்னைக்கு உஸ்மானிய கிலாஃபத்து இல்லாம இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இது பண்றாங்க. இதுல இவர் இன்னொரு தவறு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொந்தமா ஐடியா பண்ணி கூட அவர் பண்ணல, இந்த பிரிட்டிஷ் உளவாளி வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் உளவாளி வர்றாங்களா, அவன் தான் ஜஸ்ஸாசா. ஜஸ்ஸாசாங்கிறது ஒரு வித்தியாசமான மிருகம் அப்படிலாம் கிடையாது, மனிதன். அதாவது அவங்க வந்து உளவாளிகள். ஜஸ்ஸாசாங்கிற நேமே என்ன, ஜஸ்ஸாசானா என்ன, ஜாசூஸ்ன்னு சொல்றாங்களா, ஜாசூஸுடைய மீனிங் தான் அது, உளவாளின்னு அர்த்தம். அந்த முடி வந்து உடம்பெல்லாம் இருந்துச்சு, நான் நீ யாருன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படிங்கும்போது ஒரு பெண் குரல் தான் அவங்க கேட்குறாங்க, யாரு அது ஒரு மிருகம் வந்து பேசிச்சு அப்படின்லாம் யாரும் சொல்லலை, தமிழ்முத்தாரிகள் இல்லாதவங்க சொல்லலை. என்ன சொல்றாங்க, ஒரு பெண் சொன்னாலும் தான் இருக்கும், நான் ஜஸ்ஸாசான்னு சொல்லிச்சு, நான் ஒரு உளவாளின்னு சொல்லிச்சு. அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் கூட போட்டிருந்தோம், தஜ்ஜாலுடைய வீடியோவில். இப்படி ஒரு மனிதர்கள் வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து உடம்பெல்லாம் முடி மாதிரி போட்டுட்டு திரியிறாங்க, இவங்க தான் ஜஸ்ஸாசா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு வந்து எல்லாம் மறுப்பு எல்லாம் நிறைய பேர் கிண்டல் கேலியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மேட்டர் இல்லைன்னு வச்சுங்க, கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ அறிவுரை எடுத்துக்கிறவங்களுக்கு அது தெரியும் எது என்ன மேட்ரு அப்படிங்கிறது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இப்படி உளவாளிகள் போக முடியுமே தவிர, சில கட்டத்துக்கு அப்புறம் இப்போ உளவாளியெல்லாம் எப்படி வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜமாத்துடைய ஒரு உறுப்பினராக வந்துடுவான், ஒரு கட்சியுடைய மெம்பராக வந்துடுவான், உள்ளுக்குள்ளே ஊடுருவியே நம்ம வந்து இது பண்ணுவோம். இதில் இன்னொரு முக்கியமான தவறு வந்து ஷரீஃப் அல் ஹுசைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மக்காவுடைய ஷரீஃப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7 மில்லியன் பவுண்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து உதவி வாங்குறாரு. இதை கொஞ்சமாவது யோசிக்கணும்ல, ஏன்டா நான் ஆட்சி பண்ணால் இவனுக்கு என்ன கிடைக்க போகுது, இவன் எதுக்கு எனக்கு 7 மில்லியன் பவுண்டு பணத்தை கொடுக்குறான், இதுக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யோசிக்கணும்ல. எல்லாத்தோட பதவி பெருசாக கண்ணுக்கு தெரியக்கூடாதுல்ல. அப்போ இவர்கள் என்ன உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நம்மளை வந்து நண்பராக இவங்க கொடுக்குறாங்க. அப்போனா அவ்வளோ பாசமாக மக்கா ஷரீஃப் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம் வந்து மக்காவை ஆளணும் அப்படிங்கிறது அவ்வளோ பாசமாக இவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் யோசிக்க கவனிக்க தவறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பதவிகளுக்காக அதுக்கு வந்து அடிமையாகிறாங்க. இப்போ லஞ்சம் வாங்குவது அல்லாஹ் இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறோம், தடை செஞ்சிருக்கிறானா இல்லையா, லஞ்சம் வாங்காதீங்க அல்லாஹ் குர்ஆன்ல தடை செய்யறானா இல்லையா. அப்போ அதையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, மீறாரு. ஸோ இந்த 2 தவறுகள் வந்து இவர் வந்து பண்றாரு. அந்த 2 தவறுகளுடைய விலை ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ இவர் வந்து மக்காவுடைய அந்த நிர்வாகத்தை கேப்சர் பண்ணிட்டுறாரு. ஆனா அந்த சவுதி வஹாபி கூட்டணி இருக்குல்ல, அவங்க ஹிஜாஸ் அங்கேயே தான் இருக்காங்க, எங்க நஜ்து பிரதேசத்திலே இருக்காங்க. 1902 14 வருஷமா அதே பகுதியில் அப்படியே தான் இருக்காங்க. இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க.
இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஹரமுடைய நிர்வாகம் கையில் மாறிடுச்சு. இப்போ வந்து கலீஃபா கீழே இது இல்லை, இப்போ போய் நாம தாக்குதல் தொடுத்தா கலீஃபா வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து உருவாகுது. இதனால இவர் என்ன பண்றாரு, மக்காவுடைய ஷரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஹாபிகள் எங்க ஹஜ்ஜுக்கு வர மாதிரி வந்து மக்காவை சுற்றி வளைச்சி கேப்சர் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, 1916 ஹஜ்ஜுக்கே இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. இவர் கையில வந்த நிர்வாகத்தை எடுத்த உடனே என்ன பண்றாரு, ஹஜ்ஜுக்கு இவங்க வரக்கூடாது, யாரு இந்த வஹாபிகள் நஜ்து பிரதேசத்துல இருந்து முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறாரு. இவருக்கு பயங்கரமான கோபம் வரும்ல, இவர் வந்து போர் தொடுத்துடக்கூடாது இல்ல. இப்போ போர் தொடுத்தா என்ன ஆயிரும், உஸ்மானிய கலீஃபா வந்து மக்கா ஷரீஃபுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, இவர் மக்கா ஷரீஃபுக்கு பதிலா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு இவர் போய் வேலை செஞ்சிட்டாலும் பிரச்சனை. ஏன்னா காரியம் கெட்டுரும் அப்படிங்கிறதுனால இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்தில் இவருக்கும் ஃபண்டு கொடுக்குறான். இவருக்கு என்ன பண்றான் அப்படின்னா மாசம் 5000 பவுண்டு, அவருக்கு ஒரே பேமெண்டா 7 மில்லியன் பவுண்டு கொடுக்குறான். இவருக்கு என்ன பண்றான் அப்படின்னா மாசம் 5000 பவுண்டு நீங்க வாங்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபண்டுக்கு பின்னாடி ரகசியம் என்ன, இது எப்படி இது வாங்கலாம், இதுவும் வந்து லஞ்சம் வாங்குவது ஹராம்ங்கிற இந்த கான்செப்ட் படி இது தவறா இல்லையா, இவன் எதுக்கு தேவையில்லாம இவன் ஃபண்டு கொடுக்கணும், அப்ப இந்த ஃபண்டு கொடுத்து இவரையும் வளர்த்திட்டே வர்றான். அவங்க ஆயுதம் வாங்கி குவிக்கிறாங்க, ராணுவ பலத்தை அதிகரிச்சுக்கிறாங்க. இது வந்து அப்படியே டிராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் 1918 முதலாம் உலக போர் முடியுது. 1919 ஜெனரல் ஆலன்பி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ராணுவ ஜெனரல் என்ன பண்றான் அப்படின்னா அரபுகளுடைய அந்த போர்ஸை எடுத்துக்கிட்டு, இப்ப அரபுகள் வந்து நிறைய அவங்களுக்கு இப்ப நட்பாயிட்டாங்க இல்லையா, அப்ப அரபுகளோட கூட்டு சேர்ந்து என்ன பண்றான் அப்படின்னா ஜெருசலத்தை கைப்பற்றான். The Arabs hitched their fortunes to the British. While the Arab army advanced northwards, Britain's General Allenby had crossed the Suez Canal. இப்போ ஜெருசலத்தை கைப்பற்றி அந்த சலாஹுதீன் அய்யூபியுடைய அந்த கபர்கிட்ட போய் அவன் வந்து சொல்றான், இப்போதான் சிலுவை போர் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ சிலுவை வீரர்கள் இவங்க தான் அப்படிங்கிறது உண்மையாவது பாருங்க. அப்போ நவீன வடிவத்தில் கோட்டு சூட்டு போட்டு இவங்க மாறிட்டாங்களே தவிர, ஆனால் அந்த கொடூர புத்தி, அந்த ஃபசாது செய்யக்கூடிய புத்தி இவங்களுக்கு போகவே இல்லைங்கிறது தான் மேட்ரு. அப்போ இவன் என்ன பண்றான், சரி இவனுக்கும் சலாஹுதீன் அய்யூபிக்கும் என்ன கனெக்ஷனு, ஆலன்பி ஜெனரல் ஆலன்பிங்கிறவன் 1919 வாழ்ற ஒருத்தன், 800 வருஷம் 900 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சலாஹுதீன் அய்யூபிக்கும் இவனுக்கும் வரலாற்று ரீதியாக என்ன கனெக்ஷனு. அப்போ இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க. நம்ம தான் வந்து வரலாறு பார்க்க வேணாம், வரலாறு பார்க்கக்கூடாது, குரான் ஹதீஸுக்கு அப்புறம் அறிவிப்பாளர் தொடர் எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லி நாம வந்து ஒரு பெரிய தூக்கம் தூங்கிட்டு உட்காந்துடுறோமே தவிர, ஆனால் இந்த நம்முடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாருமே வரலாற்றை எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ வரலாறுலிருந்து நாம விலகி ரொம்ப தூரம் வந்தது முஸ்லிம்கள் செய்த மிகப்பெரிய தவறு அது. இப்போ இந்த 1919 என்ன ஆயிடுச்சு, ஜெருசலம் இவர்கள் கையில் வந்து விட்டது. இப்போ என்ன நடந்தது, முடிஞ்சு போச்சு. அந்த 1000 வருட அந்த முஸ்லிம்களுடைய அந்த தியாகங்கள் எல்லாமே நாசமா போச்சு. இவர்கள் கையில ஜெருசலம் வந்துருச்சு. ஆனாலும் யார் குடி வரல, யூதர்கள் குடி வரல. பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு கீழே ஜெருசலம் வந்துருச்சு. பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு கீழே ஜெருசலம் வந்துருச்சு. உஸ்மானிய கிலாஃபத்து இன்னும் உயிரோடு இருக்கு, ஆனா உடையல, ஆனா பலவீனம் ஆயிருச்சு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் பிரிட்டிஷ்காரன் அப்படியே காவல் காத்துட்டே இருக்கான். ஏன்னா அவன் வந்து இப்போ நவுந்தான் அப்படின்னா இப்போ யூதர்களை கொண்டாந்து குடி வச்சா என்ன நடந்துரும், உஸ்மானிய கிலாஃபத்திலிருந்து முஸ்லானிய கிலாஃபத் ஜிஹாதுக்கு அழைப்பு எடுத்துட்டார் அப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெருசலத்தை மீட்கிறதுக்கு போயிடுவாங்க. அதாவது யூதர்களுக்கு எதிரான முஸ்லீம்கள் ஒன்றுபடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதே பிரிட்டிஷுக்கு எதிராக அப்படின்னா அந்த அளவுக்கு கடுமையா வந்து இவங்க சண்டை போட மாட்டாங்க. ஸோ அதனால யூதர்கள் ஃப்ரண்ட்லேயே வராம அவங்களை இன்னும் குடியமர்த்தாமலேயே அவங்கள வந்து சும்மா ஊரை மட்டும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு அப்போவே வந்து பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனம் வந்து போடப்படுது. அந்த ராணுவ ஜெனரல் இருக்காங்களே, அதுலேயே பால்ஃபோர்டுங்கிற அவர் ஒருத்தர் வந்து அந்த பிரிட்டிஷுடைய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இந்த ராத்ஸ்சைல்டுங்கிறவன் வந்து அதெல்லாம் நிறைய அந்த இருக்கு. ராத்ஸ்சைல்டுங்கிற வந்து அதுக்கு ஃபண்டிங் கொடுத்தான். அவன் அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வச்சிட்டு இருக்கிறான். அந்த ராத்ஸ்சைல்டுங்கிறவன் ஒரு டிக்ளரேஷன் வந்து அப்படியே வச்சிட்டு இருக்கிறான். சொல்றான், எங்க அப்பா தான் அது பண்ணது, நாங்க வந்து எங்களால. The Balfour Declaration. What do you feel when you see it here? I genuinely feel it's one of the most extraordinary moments in the history of the Jewish people. If you think it took 3,000 years to get to this. And of course the Rothschild family then as now filled two roles, because it wasn't just a leader of diaspora Jewry, it also played a very significant role in the early years of the establishment of the pioneer communities in Israel as well. I just want மிக சிறந்த வேலை செஞ்சிருக்கோம். இது வந்து நாங்க எங்களுடைய 2000 வருட கனவு அப்படிங்கிறான். இவனுக்கும் 2000 வருடம் வரலாறே கிடையாது. அப்ப இவன் எதுக்கு யூதர்களோட லிங்க் பண்றான் தானே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாஜூஜ் மாஜூஜுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிற லிங்க் என்னங்கிறது புரியும். இந்த வெள்ளை தோல் யூதர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னு நீங்க கிளறினாலே, உங்களுக்கு விடை அப்படின்னு போனீங்கனாலே குர்ஆன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்யூஷனா இருக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் மூலமாக அதுல அந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இருந்ததுல உமர்லியான் போட்டாங்க இல்லையா, யூதர்கள் இந்த பகுதியில் குடியேறுவது தடை செய்யப்பட்டதுன்னு. அந்த உமர்லியானுடைய அந்த டிக்ளரேஷன் குப்பை கூடைக்கு போகுது. கலீஃபா உமர்லியானுடைய அந்த உத்தரவு
குப்பை கூடைக்கு போகுது இந்த உத்தரவு, புது உத்தரவு அப்படின்னு. இப்ப யாஜூஜ் மாஜூஜ் உயரத்தை தொட்ட உடனே தான் ஒரு வழி இவங்களுக்கு பிறக்குது, யூதர்கள் அந்த இடத்துல குடியேறதுக்கு வர்றதுக்கு. அப்போ இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உஸ்மானிய கிலாஃபத்துக்கு உள்ளேயே முஸ்தபா கமால் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஃபண்டிங் கொடுக்குது. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு ஃப்ரீமேசன். இந்த ஃப்ரீமேசன் சொசைட்டி, இந்த சீக்ரெட் சொசைட்டி, இந்த இலுமினாட்டி இவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் இவன். அந்த ஃப்ரீமேசனுடைய ஸ்டோரி அது பெரிய ஸ்டோரின்னு வச்சுங்க. அப்போ இவர்களால் வளர்க்கப்பட்ட இவன் வந்து இந்த நவீன இதுல வந்துடுறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இது எதுக்கு நம்ம ஊரா முட்டு சண்டைலாம் நாம போட்டுட்டு இருக்கணும், நாம துருக்கிங்கிற ஒரு நாடு, நம்ம ஊரே வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்க, நாம போய் முஸ்லிம்களுடைய மற்ற பகுதிகளுக்கெல்லாம் நாம ஏன் காவல் காத்துட்டு இருக்கணும், நாம ஏன் இப்படி செய்யணும், நாம தனியா வந்து சுதந்திரமா இயங்கணும்னு சொல்லி ஒரு சுதந்திர ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றான். இந்த மூவ்மெண்ட் வந்து வெற்றிகரமா நடந்து என்ன ஆகுது, 1924 மார்ச் மாசம் கிலாஃபத் அகற்றப்படுது. கிலாஃபத்து அகற்றப்பட்டு கலீஃபா என்ன பண்றாரு, துருக்கியை விட்டு வெளியே ஓடிடுறாரு, வெளியே வந்து போயிடுறாரு. அவர் வந்து நாடு கடத்தப்படுறாரு. கலீஃபா இனி இல்ல. இதோட இந்த என்ன ஆகுது, இஸ்லாமிய கிலாஃபத்து சமாதி ஆகுது. ஓகேவா? இப்போ இஸ்லாமிய கிலாஃபத்து இதுல என்ன ஆயிருது, சமாதி ஆயிருது. அது வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரு கூட்டமைப்பு அழிஞ்சு போகுது, முஸ்லிம்களுக்குன்னு ஒரு இருந்த ஒரு தலைமை இல்லாமல் போகுது. இப்போ முஸ்லிம்கள் அனாதைகளாக நிறுத்தப்படுறாங்க இந்த உலகத்துல. இந்த அனாதைகள் தான் இன்னைக்கு வேட்டையாடப்படுறோம். இன்னைக்கு நமக்கு தாய் தந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய மேல இருந்த அந்த கூரை வந்து அகற்றப்பட்டுருச்சு. இந்த கிலாஃபத் வந்து 3ஆம் தேதி மார்ச் மாசம் 1924 கிலாஃபத்து இல்லைன்னு சொல்லி ஆயிருது. பூமியில கிலாஃபத் என்பதே கிடையாதுன்னு ஆயிருது. இப்போ இந்த நேரத்தில் இந்த இவர் இருக்கிறார் இல்லையா, அந்த மக்காவுடைய நிர்வாகத்தை வந்து இவர் வச்சிருக்கிறார்ல, அந்த ஹாஷிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை சேர்ந்த ஷரீஃப் அல் ஹுசைன் அப்படிங்கிறவர், இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புது கலீஃபா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. இது எப்போ பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த கிலாஃபத் அதிகாரப்பூர்வமாக விழுந்ததாக அறிவிக்கப்பட்ட மார்ச் 3ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் தேதி 4 நாட்கள் கழிச்சு இவர் டிக்ளேர் பண்றாரு, நான் கலீஃபா, எனக்கு கீழே யாரெல்லாம் ஒருங்கிணைக்க போறீங்க அப்படிங்கும்போது. அப்போ இவருக்கு எப்படி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வஹாபிகளுக்கு இருந்த வெறுப்பு இவருக்கு இல்ல. பாயிண்ட் நம்பர், இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இவர் கபர் வழிபாட்டை எதிர்க்கல, அந்த முகமது பின் அப்துல் வஹாபுடைய அந்த ஐடியாலஜி இருக்குது இல்லையா, அதை வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணல. இவர் வந்து உஸ்மானிய கிலாஃபத்துடைய பேட்டர்ன்லயே தான் அங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் என்ன பண்றாரு, இப்போ முஸ்லிம்களுக்கே நாம லீடர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணி, நான் வந்து கலீஃபா, எனக்கு கீழே யாரெல்லாம் இணையறீங்க அப்படின்னு உடனே முஸ்லிம்கள் என்னவா இருந்தாங்கன்னா, சரி இவரே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்களுக்கு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல, அவங்களுடைய குடும்பத்தின் மேல இருந்த பாசம், ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை சேர்ந்தவர் இல்லையா, சோ அந்த அடிப்படையில் இவருடைய கருத்தை நம்ம வலுப்படுத்துவோம் சொல்லி இவரை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அப்போ இந்த சூழல் ஏற்படுது இல்ல, இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு அலாரமா வந்து யார் பாக்குறாங்க அப்படின்னா, பிரிட்டன் வந்து பாக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் கிலாஃபத்து வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் முஸ்லிம்கள் பலமா இருப்பாங்க, நாம விரும்பின அந்த யூதர்களுடைய அந்த குடியேற்றம் சாத்தியப்படாது. ஏன்னா முஸ்லிம்கள் இருக்கிற வரைக்கும், முஸ்லிம்கள் வந்து பலமா இருக்கிற வரைக்கும் யூதர்கள் அங்க போய் குடியமர்த்த விட மாட்டாங்க. அப்படிங்கறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த மாசம் 5000 பவுண்டு கொடுத்து வஹாபி சவுத் கூட்டணி, அந்த கூட்டணியை வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா களத்துல இறக்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க ஷரீஃப் அல் ஹுசைனை அடிங்கங்கற. அப்ப இவர் கலீஃபாவா டிக்ளேர் பண்ணவனே இவர் அடிக்கிறாங்க. இப்போ இவர் அடிச்சு இவர் கிலாஃபத்தை கொண்டு வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு பயப்பட வேண்டிய யாரும் கவலையே இல்லை. ஏன்னா கிலாஃபத்துங்கிற கான்செப்டே இவங்களுக்கு எதிரானவங்க. இவங்களுக்கு கிலாஃபத்துங்கிறதும் ஆவாது, கிலாஃபத்துங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு அந்த சின்ன பகுதியை வந்து ஆளணும், அவ்வளவுதான், அந்த ஏரியாவில் இவங்களுடைய ராஜ்யம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறுகிய சிந்தனையில தான் இவங்க இருக்கிறாங்க. சரி, ஏன் பிரிட்டிஷ் ஏன் இவங்களை பயன்படுத்தணும், நேரடியா இவங்களே வந்து பிரிட்டிஷே வந்து, ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இவங்களுக்கு புத்தி வந்து கிலாஃபத்து வந்து இஸ்லாத்துல வந்து ரொம்ப ஒரு தேவையான விஷயம்னு சொல்லி கலீஃபாவுடைய அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சு இவங்க நடைமுறைப்படுத்திட்டா என்ன பண்றது, அதனால இவங்களே ஆட்சி பண்ணலாம்ல, யாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே சவுதி அரேபியா ஆட்சி பண்ணலாம்லன்னு கேட்டா அதுதான் முடியாது. ஏன்னா ஹரமுடைய நிர்வாகம் ஒரு முஸ்லீமுக்கு கீழே இருந்தா மட்டும்தான், கீழே ஊர்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற மற்ற முஸ்லீம் எல்லாம் என்ன பண்ணுவான், அக்செப்ட் பண்ணுவான். வெள்ளைக்காரர்களிடம் ஹரமுடைய நிர்வாகம் போச்சுன்னா அவன் உயிருக்கு பயப்பட மாட்டான். முதல் வேலையா தன்னுடைய உயிரை கொடுத்தாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்தி ஹரமுடைய நிர்வாகத்தை கையில் எடுக்கணும்னு தான் பார்ப்பான். சோ இவர் என்ன பண்றாரு, 1926 இவர் போய் என்ன பண்ணிடுறாரு, அதை கேப்சர் பண்ணிக்கிறார். மக்கா மதீனாவை ஷரீஃபுல் ஹுசைனுடன் வந்து புடிங்கிறாரு. ஷரீஃபுல் ஹுசைன் இப்போ என்ன ஆயிட்டாரு, செல்லா காசு ஆயிட்டாரு. இவர் அனுபவிச்ச பதவி காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவர் கிலாஃபத்னு டிக்ளேர் பண்ணி 1924 டிக்ளேர் பண்றாரு. வெறும் 22 மாசம் தான் இவருடைய கிலாஃபத் வந்து இருக்குது. இதுதாங்க அற்ப ஆசை. முஸ்லிம்கள் இப்படிதான் ஆசைப்பட்டு சைத்தானுடைய, எல்லாம் சொல்றாங்கல்ல, சைத்தானுடைய வாக்குறுதி வந்து ஏமாற்றக்கூடியதுன்னு. சைத்தான் வாக்குறுதி கொடுப்பான், அது என்ன பண்ண மாட்டான், நிறைவேற்ற மாட்டான். இப்ப ஷரீஃப் அல் ஹுசைனுக்கு கொம்பு சீ விட்டது யாரு, லாரன்ஸ் ஆஃப் அரேபியா தானே. அவன் தானே உஸ்மானிய கிலாஃபத்து இருந்து நீ வாங்கி நீ ஆட்சி பண்ணுன்னு சொன்னான். அப்ப ஆட்சி பண்ண விட்டானா, விடல.
அதுதான் விஷயம். அப்ப முஸ்லிம்கள் உணரணும், இந்த உலகத்துடைய அந்த ஆசாபாசங்கள்ல வந்து நாம சிக்கக்கூடாது, இஸ்லாத்துக்கு எதிராக தங்களுடைய நலனை பெருசா நினைக்க கூடாதுங்கிறத அந்த இடத்துல தவறுனதுனால வந்த விளைவு தாங்க இது. அப்புறம் இவர் என்ன பண்றாரு, 1926 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கேப்சர் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு இவர் வந்து டிக்ளேர் பண்றாரு, ஹிஜாஸுடைய நிர்வாகம் இனி ஏன் கீழே தான். ஆனா ஷரீஃப் அல் ஹுசைனை நீக்கிட்டு இவர் டிக்ளேர் பண்ணது கிலாஃபத்து கிடையாது, மன்னராட்சி. இது மன்னராட்சி, இது சவுதி, இது நாடு, இதுல எவனையும் உள்ள வர நான் விட மாட்டேன்னு. ஷரீஃப் அல் ஹுசைனுடைய ஆட்சியில் அப்படி கிடையாது. முஸ்லீமா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் மக்காலையும் போய் சவுதி அரேபியாவில் போய் தங்க முடியும். ஆனா இவருடைய ஆட்சியில் தங்க முடியாது. இப்போ இன்னைக்கு பாஸ்போர்ட் விசா கேட்கறாங்க இல்லையா, அதுதான் வந்து கேட்கறாங்க. இதைத்தான் நாம சொல்றோம் ஷைத்தானுடைய கொம்பு, ஷைத்தானுடைய காலகட்டம். அப்ப முஸ்லிம் நாடா வந்து ஹிஜாஸை உருவாக்குனது மிகப்பெரிய தவறு. இது ஹிஜாஸ்ங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய சொந்தம். அல்லாஹ் என்ன சொல்றான், மக்காவை பார்த்து எல்லாம் சொல்றான், அருகில் இருப்பவர்களுக்கும் தூரமா இருப்பவர்களுக்கும் இதை சமமாக ஆக்கியிருக்கோம். சமமாக இருக்கு இன்னைக்கு. அப்போ இந்த சமம் இல்லாம போன இந்த சூழ்நிலை எதனால் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாற்றம் இன்னைக்கு உலகத்தை சந்திச்சு பாருங்க. இது 1400 வருடங்களாக உலகம் சந்திக்காதது, வரலாற்றில் முதல் முறையாக நடந்தது. இதற்கு பெயர் தான் அந்த கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அல்லது ஷைத்தானுடைய காலகட்டம் அல்லது ஷைத்தானுடைய தலைமுறையினர் அப்படின்னு. இப்ப நேரடியாவே ஷைத்தானுடைய ஊர்வலம் வந்து இந்த ஊர்ல வந்து எடுக்கப்படுறாங்க. سلمان ملكنا عاش سلمان والشعب كله يردد والشعب كله يردد والشعب كله يردد عاش سلمان عاش سلمان عاش سلمان. You ready? ما عندنا شيء في الرياض. مين كان يتخيل اننا نشوف كل هالشيء في الرياض وفي بلدنا الحبيبه في الرياض. شكرا لكم ونشوف احلى واحلى في بلدنا. والسلام عليكم ورحمه الله وبركاته. You know we live for the music. We are breathing love. And tonight we will fight for the rhythm of our life. We'll always keep on dancing. We are breathing. Riyadh, are you ready to party? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் வருங்காலத்தில் ஹஜ்ஜே கூட தடை செய்யப்படும், அந்த காட்சிகளும் வரும். ஏன்னா புகாரிலே ஹதீஸ் இருக்கு இல்லையா, ஹஜ்ஜும் உம்ராவும் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறது. அது வரும் வரைக்கும் முஸ்லீம்கள் உணர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அறியாமையில முஸ்லீம்களுடைய நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவர் கைப்பற்றிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இது மன்னராட்சி, இது வந்து கிலாஃபத்தெல்லாம் கிடையாது, எவனும் கிலாஃபத்துலாம் பேசிட்டு இங்கே வரக்கூடாது, இங்கே நான் தான் ராஜா, எனக்கு அப்புறம் என் பையன் ராஜா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு கேடயமா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வஹாபியுடைய முகமது பின் அப்துல் வஹாப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வம்சமும் வந்து அப்படியே வாழடிய வாழையா வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கூட்டணியிலேயே இருக்காங்க இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்துடைய பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம், மார்க்க ரீதியான விஷயங்கள், இந்த ஹரமுடைய நிர்வாகம், அப்போ அந்த அந்த நடக்கக்கூடிய மதரசாக்கள், அங்க வந்து தொழுகை வந்து 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, அப்போ தொழுகை வந்து எந்த முறையில் தொழப்படும், ஷாஃபி முறைப்படியா ஹனஃபி முறைப்படியா, அரஃபால கூடுறது, இந்த விஷயங்கள், இந்த மசாயில் இதெல்லாமே நாங்க பாத்துக்குவோம். நீங்க வந்து நீங்க அமெரிக்கா கூட கூட்டணி இருக்கிறதா, இஸ்ரேலோட கூட்டணி, நீங்க இதை பாத்துங்க, நீங்க வந்து இந்த வேலையை பாத்துங்க, நாங்க இந்த வேலையை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் வந்து உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அந்த டைப் தான் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்த உடனே இவர்கள் செஞ்ச முதல் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிஜாஸ் அப்படின்னு இருந்த மத்திய, அதாவது என்ன சொல்றது, மேற்கு அரேபியாவையும் நஜ்த் அப்படின்னு இருக்கக்கூடிய கிழக்கு அரேபியாவையும் ஒன்றாக சேர்த்து சவுதி அரேபியான்னு தன்னுடைய பெயர்ல அந்த நாட்டுக்கு பேர் சூட்டுறாங்க. அப்போ சவுதி அரேபியான்னு சொல்லி பேரை சூட்டலாமா? இது தப்பு இல்ல. அது இஸ்லாமிய நாடுங்கும் போது இஸ்லாமிக் பேர் தானே அதுல இருக்கணும். குறைஞ்சபட்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாடு அப்படின்னாவது பேர் வைக்கணும்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாடு, இல்லனா முஸ்லிம்களுடைய நாடு, இல்லனா ஹரமுடைய நாடு, இப்படி வைக்கிறத விட்டுட்டு
அரபு இனமும் குடும்பத்துடைய சொந்தத்தையும் குறிக்கும் விதமாக சவுதி அரேபியா அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாங்க. முதல் வேலையா என்ன பண்றாங்கன்னா நஜதுடைய பேரை மாத்தி ரியாதுன்னு வைக்கிறாங்க. இதை ஏன் பண்ணான்? நஜதுடைய பேரை மாத்தி, அது வரைக்கும் நஜது தான். அடிச்சு பாருங்க, 1926க்கு முன்னாடி அந்த ஊர் ரியாதுடைய பழைய பேர் என்ன? நஜது. அப்ப நஜதுங்கிற பேரை வந்து மாத்தி வைக்கிறாங்க. இதுதான் ஷைத்தானுடைய காலகட்டம் சொல்லி நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் அந்த இடத்துல துருக்கியில என்ன நடக்குது? அந்த இஸ்தான்புல்ங்கிற அந்த அதாவது துருக்கியில அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற அந்த ஊருக்கு அந்த முஸ்தபா கமால்ங்கிற அந்த ஃப்ரீமேசன் தானே இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்தான்புல்னு சொல்லி பேரை மாத்துறான். ஏன்னா மறுமை நாள்ல கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிற அந்த பேரு தான் ஹதீஸ்ல வந்து வருது. சோ முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோப்பிள் எதுனே தெரியாம இருக்கும்போது இங்க நடக்கிற எந்த அரசியல் நிகழ்வுகளும் அவங்க கவனம் கொடுத்து பார்க்கவே மாட்டாங்க. சோ அந்த வேலைக்காக இதை பண்றாங்க. இப்போ அந்த ஹதீஸ் ரெண்டையுமே பாருங்க. கான்ஸ்டான்டின் அதாவது பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகும். அப்போ மதீனானா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது தாருல் கிலாஃபாவா எது இருந்துச்சு? மதீனா இருந்துச்சு. இஸ்ரேலுடைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முஸ்லிம்களுடைய கிலாஃபத்து வீழும் அப்படிங்கிறது அது பொருள். ஏன்னா மதீனா அப்படிங்கிறது தாருல் கிலாஃபா, ஜெருசலத்துடைய எழுச்சி, தாருல் கிலாஃபத்துடைய வீழ்ச்சி. தாருல் கிலாஃபத்துடைய வீழ்ச்சி வந்து மூன்றாவது பெரிய போருக்கான நேரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது இந்த தாருல் கிலாஃபா விழுந்ததுக்கு அப்புறம் இனி வந்து மல்ஹமாங்கிற ஒரு மிகப்பெரிய போர் இன்னைக்கு வரும். எல்லாத்துக்குமே டைம் ஆகுங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ்ல வந்து 3 வார்த்தைகள் வந்து குறிப்பிடுறதுனால இது காலையில நடக்கும், இது மத்தியானம் நடக்கும், இது சாயந்தரம் நடக்கும்னு சொல்லிடக்கூடாது. இது நடக்கிறதுக்கு பெரிய காலகட்டமே தேவைப்படும். இந்த ஹதீஸ் இப்ப பாருங்க, பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவுடைய அழிவிற்கான நேரமாகும். மதீனாவுடைய அழிவு பெரிய போருக்கான நேரமாகும். பெரிய போர் என்பது குஸ்துன்துனியா கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றிக்கான நேரமாகும். கான்ஸ்டான்டினோப்பிளின் வெற்றியானது தஜ்ஜால் வெளிப்படுவதன் நேரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாருங்க கான்ஸ்டான்டினோப்பிள என்ன பண்ணிட்டாங்க? இஸ்தான்புல்னு மாத்தி வச்சிட்டாங்க. ஏன்னா பேரு வந்து தெரிஞ்சா இந்த ஹதீஸுடைய மீனிங் புரிஞ்சிருங்கிறதுனால. அதே நேரத்தில் அவர் என்ன பண்றாங்க? அங்க நஜதுங்கிற அந்த பேரை வந்து என்ன பண்றாங்க? ஷைத்தானுடைய காலகட்டம் அங்க இருந்து தொடங்கும்னாங்கல்ல, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நஜதை வந்து ரியாதுன்னு மாத்திட்டாங்க. அப்ப இந்த 2 ஹதீஸுமே பாருங்க பெயர்கள் மாற்றி மோசடி செய்யப்பட்ட ஹதீஸ்கள். புரியுதுங்களா? ஹதீஸ்ல பெயர் மாத்த முடியாது, அல்லாஹ் வஹி பாதுகாத்துட்டான்ல. இப்ப பேரை என்ன பண்றாங்க? ஹதீஸ்ல மாத்தாம ஊருக்கு மாத்திட்டாங்க. இப்ப முஸ்லிம்கள் என்ன புக் எடுத்து படிச்சா கூட அந்த ஹதீஸ் என்ன தெரியும்? புரியாது. இது எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு புரியாது. இது எப்ப புரியும் அப்படின்னா உலக வரலாறும் உலக இஸ்லாமிய வரலாறும் கிலாஃபத்துடைய வரலாறும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். குர்ஆன் ஹதீஸுடைய நாலேஜும் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அதைத்தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான அறிஞர்கள் இருக்காங்களா, இம்ரான் ஹுசைன், மௌலானா மௌதூதி போன்ற அறிஞர்கள், இந்த மாதிரி அறிஞர்கள் தான் உலக அறிவும் மார்க்க அறிவும் சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்முடைய உலமாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உலகத்துடைய அறிவே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது தான். இதுதான் பார்த்தோம்ல, அதாவது இத்தாலியில் இருக்கிற ரோமை தான் என்ன நினைக்கிறாங்க? குர்ஆன்ல குறிப்பிடக்கூடிய ரோம்னு நினைக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஆய்வு பண்ணக்கூடிய அறிஞர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது. இன்னும் மற்றவங்களுடைய ரோமன் என்ன கூட தெரியாததான் பெரும்பான்மையான ஆலிம்களுடைய ஸ்டேட்டஸ்.